நடக்க போறது சட்டமன்ற தேர்தல். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மென்ட் தான். வாங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராகவும் எந்த மாநில உரிமையும் பெற்றுத்தராத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரே நிமிஷம். ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. யார்கிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? யார்கிட்ட இருந்து? அப்படியே போட்னா நான் கேட்டதே என்கிட்ட திருப்பி கேளு. யார்கிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? யார்கிட்ட இருந்து சொல்லுங்க. இப்படியா வந்து யார்கிட்ட இருந்தன்னா சொல்லு, சொல்லுப்பா சொல்லு. நீதான் தைரியமான ஆளாச்சே. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளாச்சே. சொல்லு சொல்றா. மத்திய அரசாங்கத்திடமிருந்து. மத்தியில யார் இருக்கா? மத்திய அரசாங்கத்திடமிருந்து. மத்தியில யார் இருக்கா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? ஒரு மனிதனுக்கு எந்த குடும்பம் வரலாம், இப்படி ஒரு குடும்பம் வரவே கூடாது. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா? உங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஏன் மேல நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. 3வது ரோல நான் உட்கார்ந்து இருந்தா என் இஷ்டத்துக்கு எந்திரிச்சு ஓடி போயிருப்பேன். ஒரு மாட்டுக்கு சுத்தராங்க இல்லாம நல்லா மேய வர்றீங்க. ஆனா அக்னீஸ்வரன் வந்தா கையையும் காயையும் கட்டி போட்டுட்டு விழுந்தா வாயையும் கட்டி போட்டு பேசுறா தம்பின்றது பதில் சொல்ல முடியும். மாப்ள இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. இல்ல பிரகாஷ் சார் வந்தா பேச விடுறீங்க, அவர் வந்தா பேச விடுறீங்க. நான் பேசினா மட்டும் எனக்கு குறு கேள்வி கேட்பீங்களா? அப்ப இருந்து பாக்குறேன், இவன் என்ன விடுறான், அவன் என்ன விடுறான், நீ என்ன விடுற. நான் காயினே நான் ஒரு வெட்டு கூட ஒருத்தர் கூட வெட்டு. ஏன்னா அழுகுற? ஒரு வெட்டு கூட. ஏன் அழுதுக்கு இருக்க நீ? யாருகிட்ட இருந்து மாநில உரிமையை பெற்று தரல? ஆமா எங்க கேக்குறியா எங்கன்னு? மாநில உரிமையை பறிக்கிறாங்கங்கிறீங்களா? யார் பறிக்கிறா மத்தியில? சரி அடிங்கடா. உன்னை யார அடிப்பான்? இப்பதான் புரியுதா? ஏன் பிக்கப்படா நீ? சொல்லுங்க. கேள்வி கேட்டு முடிங்க சார். சொல்லுங்க சார். இல்ல சார், நீங்க கேள்வி சொல்லுங்க. மாநில உரிமையை யார் பறிக்கிறா? யார் பறிக்கிறா? உங்க கூற்றின்படி தான் கேக்குறேன், நானா கேட்கல. நான் இப்ப என்ன கேக்குறேன் சொல்லுங்க. இரியா யோசிக்க அப்படியா? தப்புன்னு எப்படி அடிக்கிறது? அப்ப யோசி. யார் பறிக்கிறா? சொல்லுங்க. யார் பறிக்கிறா? சொல்லுங்க. மத்திய அரசாங்கம். யாரு? அது யாருன்னா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? சொல்லுங்க. அதனால சொல்லுங்க சார். இதெல்லாம் எனக்கு முன்னாலேயே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி 1 மாசம் லீவ் போட்டு ஓடி போயிருப்பேன். அங்க இருந்து ஏதோ ஒரு குரல் வருது, என்னன்னு கேளு. இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் அது ஒண்ணு கேட்கல, நீங்க சொல்லுங்க சார். பரவாயில்ல அக்னீஸ்வரன், நீங்க சொல்லுங்க. ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு, அவர்கிட்ட கேமரா வந்துருப்பீங்க. இருங்க, நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஐயோ ஐயோ தெரியுது சார். யாராவது ஒருத்தர் பேசுங்களேன். நக்கீரன் பிரகாஷ் சார் பேனல்ல இருக்கீங்களே, ஏதாவது பேசுங்க சார். சார் நீங்க அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க, அவங்க கையில கால வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பாக்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? இவர் பல விவாதங்கள்ல என் வாய கலராதீங்க, என்னைய விடுங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. ஏண்டா வர்றேன் போறேன் போற 5 நிமிஷம் 6 நிமிஷம் அடிச்சா பரவாயில்ல, 1 மாசம் 2 மாசம் கொண்டு போய் விடாம வச்சு அடிக்கிறீங்க. எனக்கு அப்படி நேரம் நான் கூட கூட கொடுக்கிறேன். என்ன குடிக்கடாம இருந்தாலே போதும், நான் கூட கூட கொடுக்கிறேன். எனக்கு வேண்டாம் சார். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. ஏங்க அவர் கத்த வேணாம்னு சொல்லுங்க, என் நேரம் போகுது. அப்படிதான் நம்ம மாட்டீங்க கேட்பாங்க. எனக்கு நேரம் கொடுக்காத. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. எனக்கு நேரம் வேண்டாம். கடுப்பாயிட்டாப்ல. அப்படி ஒரு அடிடா அது. பரவாயில்ல அக்னீஸ்வரன், நீங்க சொல்லுங்க. நான் பேச வந்ததுல என்ன பேச விட்டது நேரம் குறைவு சார். நீங்க தாராளமா அதனால பேசுங்க. பேசுங்கன்னு சொல்றேன். அவருக்கு நேரம் கொடுங்க சார், அவருக்கு நேரம் கொடுங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என் மேல திருப்ப கூடாது, என் மேல திருப்பாம பதில் மட்டும் சொல்ல. நான் திருப்பல. சரி சொல்லுங்க. நேரத்தில் கேள்வி மேல் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டே இருந்தா அக்னீஸ்வரனை பேச விடாம அப்படின்னா இந்த நாட்டுல ஜனநாயகமா சார்?
அக்னீஸ்வரன்ட்ட பேனல்ல பேச வந்தா அவர்கிட்ட மறுப்பு கேள்வியோ எதிர்கேள்வியோ கேட்டா அது ஜனநாயக மீறல். எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. ஜனநாயகம் என்ன பேச விட்டு பேச சொல்றது, அவர் பேசுதானே சொல்றாரு. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதா. பாஜகன்னு தெளிவா நீங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. அரசாங்கம் அதை மறுப்பதற்கு நீங்க ஏன் மேல திருப்பி விடக்கூடாது? தாராளமா சொல்லுங்க. மக்கள் ஒண்ணு அவ்வளவு புரிதல் இல்லாம இருக்கிறவங்க கிடையாது. பிஜேபி பேரை சொல்றதுக்கு உனக்கு அவ்வளவு கூச்சமா இல்ல வெக்கமா? இன்னார்தான் கோபால சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படித்தானே? இல்ல பிஜேபிங்கிறது வார்த்தை அவ்வளவு கெட்ட வார்த்தை. அது பார்லிமெண்டரி வேடா, எது டிபேட்ல பேசக்கூடாது. பிஜேபின்னு சொல்றதோ பிஜேபின்னு வார்த்தை சொல்லிருந்தா அப்பயே விட்டுருப்பாப்லையா? ஒரு கோடி கொடுத்தாரு அந்த காரியத்தை மட்டும் செய்ய மாட்டேன். சொல்லுங்க, அடுத்த சொல்லுங்க. இப்ப நான் குடிக்கிறேன் அக்னீஸ்வரன், பேசுங்க. இல்ல நான் மக்கள் குடிக்கிறத சொல்லல. சொல்லுங்க. இப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, நான் தொடர்ந்து 39 MP நாங்க தான் வெற்றி பெறோம், தொடர்ந்து 40 MP இப்ப நாங்க தான் வச்சிருக்கிறோம். அப்படின்னா மத்திய அரசோட டெல்லியில போகிற போது உங்களால போராடி பெற முடியலையே, ஆனா இங்க வந்தா மட்டும் கூட்டணி வச்சுக்கிறாங்கன்ற ஒரு கூற்று, அது தேர்தலுக்காகத்தான். கூட்டணி வச்சுக்கிறாங்களே அப்ப அதெல்லாம் இருக்கட்டா. நீ ஃபர்ஸ்ட் பேசுனது என்ன தெரியுமா? இவங்க மாநில உரிமையை நிலைநாட்டவில்லை, மத்திய அரசு எதிர்த்து பேசல அப்படின்னு சொன்ன. அதான் கேக்குற, திரும்ப அப்படியே நைஸா பதில மாத்தி விட்டுறது. ஐயோ ஐயோ, அதிமுக ஒரு அக்னீஸ்வரன் கிடையாது, அதிமுக பூராமே அக்னீஸ்வரன் தான். சுத்த முட்டா பசங்க. தலைமையில இருந்து தொண்டர் வரைக்கும் இப்படித்தான். நீங்க எடப்பாடியவே ஒரு நெருக்குனீங்கன்னு வச்சுங்க, அவர் இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு நான் ஒரு டம்மி பீஸ். இதுக்குதான் எடப்பாடி சொல்றாப்ல, நாங்கள் யாரையும் டிபேட்டுக்கு அனுப்புவதில்லை. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும், மதி. என்னை போல் அந்த மாபெரும் பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்துல நீங்க ஒண்ணு கவனிச்சீங்களா? டீனேஜ் கேர்ள்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க, டீனேஜ் பாய்ஸ் கொஞ்சம் வந்திருந்தாங்க. ஆன்டிங்க யாருமே வரல, கவனிச்சீங்களா கார்கே? ஒரே ஒரு ஆன்டிங்க தான், ஒரே ஒரு ஆன்டி வந்திருந்தாங்க. விஜயோட அம்மா தான் அந்த ஆன்டி. உடனே நீங்க ஏப்ப விடாதீங்கடா. நான் விஜய் அம்மாவை ஆன்டின்னு சொன்னா உங்களுக்கு வருது இல்ல, புரியுது இல்ல, பதறது இல்ல? வயசுக்கு இந்த மாதிரி பேசுற மூதேவி. நீங்க வீட்டுல பாக்குறீங்க, அங்கிள் நல்லா இருக்கிறீங்களா அங்கிள்னு கேக்குறது வேற. ஸ்டாலின் சாரை பார்த்து கேக்குறேன், நீங்க அத கூட நீங்க அழகா சுட்டி காட்டீங்க, அந்த டோன், அந்த நக்கல். நான் அம்மா வந்திருந்தாங்க, விஜயோட அம்மா வந்திருந்தாங்கன்னு சொல்றதுக்கும் அந்த ஆன்டி அங்க உட்கார்ந்து இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு அருவப்பா இருக்கும். சாரின்னு சாரி சொல்லாரா? சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா. சாரின்னு மறுபடியும் சாரியாரா? ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.